மனுஷன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு கார்த்திக் சாரு. எப்பா சாமி முடியலடா சாமி, லாஸ்ட் சீன்லாம் முடியல. இல்ல அப்படி இல்ல, 96 மனசுல வச்சு வராதீங்க, 69 மனசுல 69 மாதிரி இருந்துச்சு. ஓகே, அது அப்படியே தலையிலா பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டே இருக்காங்க, அது ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்கு. ஊதா கலர் ரிப்பன் அவங்க எப்படி பண்ணிருக்காங்க? அதான் ஊதா கலர் ரிப்பன் வந்து ஒரு வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா 2 சீன் வருது, அவ்வளவுதான். வேற அதுக்கு எந்த வேலையுமே கிடையாது. நமக்கு வேலை கொடுத்ததே கார்த்திக் சாருக்கும் நம்ம அரவிந்த் சாமி சாருக்கு தான் வேலையே படமே. ஏன்னா இது உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் இடைப்பட்ட இருக்கிற கொஞ்ச நேரத்தில் இந்த குடும்பத்தில் நடக்கிற ஒரு துரோகத்தாலையும் வஞ்சத்தாலையும் நடக்கிற கதை தான் இந்த மெய்யழகன். அந்த பேரழகன் எடுத்து பெரிய வெற்றி பெற்றுட்டாரு. படம் வெற்றி தான். ஓகேவா, சூப்பர். எந்த டிஸ்டர்பும் இல்லை. ஏன்னா எங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. நீடாமங்கலம் பக்கத்தில் கொடராச்சேரி. எங்க பாட்டி 1874 பழனி உள்ளன்னு வாழ்ந்துருக்கு. எங்க அப்பனை பெத்த பாட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருச்சு. வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. எல்லாம் அங்க வந்து ஆக்கிரமிச்சுட்டாங்க. நாங்க எத்தனையோ வட்டம் நில தகராறுக்கு போட்டு பார்த்தோம். 50 வருஷமா ஊர்ல இருக்கிறவங்க அந்த இடத்த வாழ்வானா, நாங்க விட்டுட்டு போனவங்க வந்து ஆக்கிரமிக்க முடியுமா? அதெல்லாம் நினைச்சு கம்ப்ளீட்ல கொஞ்சம் ஃபீலிங் ஆச்சு. அங்க ஏதோ அதான் அது கனெக்டட் ஆச்சு. ஏன்னா நாங்களும் அந்த மாதிரி தான் விட்டுட்டு வந்துட்டோம். காப்பி ரைட்ஸா அது எப்படி போடுவாங்க? என் ஊர் பக்கத்துல கொடலாச்சேரிடா. எப்படி உனக்கும் கண்டென்ட் வச்சிருக்கேன். நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு கூட்டிட்டு போகும். சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த பாஸ்ட் நம்மளுக்கு ஞாபகம். எல்லாருக்குமே பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும். அந்த ஜானர்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஃபீல் குட் மூவி. நீங்க ரொம்ப மசாலா என்டர்டெயின்மெண்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர முடியாது. அந்த காலை வர்ற சீனு, நம்மளோட தமிழ் ஆன்சஸ்டர்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அது எல்லாமே நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. அது நல்லா இருந்தது அது 96 லவ் ஸ்டோரி. இது வந்து கொஞ்சம் பிரதர்ஹுட், அந்த அந்த பாஸ்ட் மெமரிஸ்க்கு நம்மள கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பா ரொம்ப நல்லா சூட் ஆச்சு. அரவிந்த் சுவாமி கார்த்தி அவரோட அந்த காம்போ எப்படி புதுசா பண்றாங்க இல்லையா? ஒரு மாதிரி இருக்கு. ஆனா நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனா சொன்னா ஒரு மாதிரி இருக்கும். குளிர்பானங்களை வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப பேசிட்டே இருக்காங்க. அது ஒரு மாதிரி இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அத்தா பிரதர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லலாம். எல்லாமே அண்ணா தம்பி அப்படி எல்லாமே. ஒரு அண்ணன் கூட எப்படி இருப்போம், ஒரு அத்தா கூட எப்படி இருப்போமோ அது மாதிரி எல்லாமே ஃபீல் ஆச்சு. ஓகே, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ரொம்பலாம் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எப்பா இது வந்து குடும்ப சித்திரம் தான் சொல்லணும். கண்டிப்பா குடும்பத்துல நடக்கிற ஒரு துரோகத்தை தான் அதை பத்திரமா எடுத்திருக்காரு மெய்யழகன்னு. ஓகேவா, அது அந்த பேரழகன் எடுத்திருக்காரு. சிறுத்தைக்கும் சிங்கத்துக்கிட்டையும் நடுவுல மாட்டிக்கிட்டு நம்ம வந்து அரவிந்த் சாமி சார் பட்ட பாடு இருக்குது பாரு, அதை பதமா எடுத்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா மனுஷன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு கார்த்திக் சாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதுதான் நாங்கெல்லாம் வந்து தஞ்சாவூர்காரவங்கள, நாங்க பேசியே தான் கழுத்தா இருப்போம். ஓகேவா, எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுப்போம். அந்த விளக்கத்தை வந்து பெருமையா அண்ணன் வந்து கார்த்திக் அண்ணன் வந்து நல்லா பேசி நடிச்சிருக்காரு. எப்பா சாமி முடியலடா சாமின்னு ஊரை விட்டே ஓடி வர்றாரு. லாஸ்ட் சீன்லாம் முடியல. கடைசியாதான் நம்ம பொட்டோட்டே தான் வந்து மெய்யழகனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. படம் வந்து குடும்பங்களுக்கு உண்டான படம். நீங்க ஃபைட்டு கீட்டு பாட்டு கீட்டு லவ் அதெல்லாம் நினைச்சு வந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா, 2K கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு 50% தான் பிடிக்கும். இது ஊருங்கள்ல படத்தை ரிலீஸ் பண்ணா நல்லா ஓடும். இது ஊர்ல உள்ள, அதாவது சுத்துப்பட்டு கிராமங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் குடும்ப சித்திரம். ஓகேவா, இப்ப 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம்லாம் வந்து இருந்துச்சுன்னா நாங்கெல்லாம் ஊரை விட்டுலாம் வெளியே வந்திருக்கவே மாட்டோம். இப்ப எங்க ஊர் வந்து நீடாமங்கலம் பக்கத்துல கொடலாச்சேரி. ஓகேவா, எங்க சொத்து பத்தெல்லாம் சும்மா தான் போச்சு. எல்லாம் அவங்கவுங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. அந்த காலத்துல அதுக்கு வேல்யூஷன் கிடையாது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கோடிக்கணக்கில் போகுதுன்னு நினைக்கிறப்ப அழுக வரும்ல, அந்த மாதிரி எனக்கு கனெக்ஷன் ஆச்சு. ஓகேவா, அது மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் இந்த படம் வந்து கனெக்ஷன் ஆகும். ஓகேவா, அதை தான் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாலுமே தஞ்சாவூர் சிறப்பை வந்து எங்கள் சர்க்குணா அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 படம் வந்து எல்லா படமுமே தஞ்சாவூரை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பிரேம் சார் வந்து இந்த படத்தை எடுத்து படைச்சி வெற்றி பெற்றுட்டாரு தான் நான் சொல்லணும். ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்ரீதேவி நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் போர்ஷன் தான் இருக்கு, அவங்க கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க படத்தை. கொஞ்சம் போர்ஷனாக இருக்குன்னு அவங்க வேணாம்னு சொல்லியிருந்தோன்னா அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஒரு ஒன் லைன் ஸ்டோரியா சொல்ல முடியாது, பட் ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு மூவி தான். படத்துல
எனக்கு தெரியல, எனக்கு அப்படி தெரியல. மேபி யாருக்காச்சும் அப்படி ரிலேட் பண்ணிக்காம முடியாத இருக்கிறவங்களுக்கு மேபி லேக் தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு ஓகே, நல்லா இருக்கு. படம் பார்க்கும்போது 96 படம் ஏதாச்சும் feel? இல்ல 96 இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் அந்த டைரக்டர் தான் எடுத்திருக்காங்கங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் போகணும். லைக் அப்படிதான் இருக்கும், 96 எடுத்திருக்காங்க அப்படிங்கிற லாட் ஆஃப் இமோஷன்ஸ், நிறைய எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகும். நல்லா இருக்கு. கார்த்திகோட performance நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹி ஆக்டட் சோ வெல். அவங்க சூப்பரா இருந்தது, சொல்லவே எல்லாருக்குமே நல்ல ரோல் தான். பட் கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி காம்போ பார்க்கும்போது அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். பிஜிஎம் நல்லா இருந்தது. ஊர் சைடு கம்மியா போட்டு விலையை கம்மியா போட்டு சுத்துப்பட்டு கிராமத்துல எல்லாம் பார்க்க வைங்க. ஓகேங்களா, இது பட்ஜெட் படம் தானே, அதனால நீங்க குறைக்கலாம். ஏன்னா சாமானியன்னு ஒரு படத்தை அப்படிதான் ஓட்டினாங்க 116 நாள். அது மாதிரி இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? ஆமா, பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஊரை விட்டு சொத்தை விட்டு புடுங்கிட்டு மறுபடியும் ஒரு கல்யாணத்துக்கு வரப்ப ஊர்ல நம்ம வீட்டை அடுத்தவன் ஆள்றான் அப்படின்னு எட்டி போய் பாக்குறப்ப ஒரு வழி இருக்கும் இல்லையா, அந்த வழியை கண்டுபிடிச்சி ஒருத்தன் வந்து எனக்கு சைக்கிள் கொடுத்தவருன்னு சொல்லிட்டு அத்தானா வந்து நினைச்சு அத்தான்னு உயிரா உருகுறாரு. அதுதான் கதை. ஓகேவா? அதுக்கு அந்த அவர் இருந்த வழியில இவர் கூப்பிடுற பாசத்துல அவர் மெய் மறந்து போறாரு. அதனாலதான் மையழகன். ஓகேவா? 96க்கு அப்புறம் 6 வருஷம் கழிச்சு படத்தை எடுத்துருக்காங்க. ஆமா, 96 வந்து எல்லாரும் கண்டிப்பா 96 விஜய் சேதுபதி அண்ணான்னு ஒருத்தர் இல்லைன்னா கண்டிப்பா அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்காது. அந்த வாய்ப்பை வந்து பிரேம்குமார் சாருக்கு கொடுத்ததுக்கு உண்மையாலுமே பிரேம்குமார் சார் வந்து ரொம்ப பெருமைப்பட்டிருக்கணும். ஏன்னா விஜய் சேதுபதி அண்ணன் தான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிகரை வந்து நமக்கு காட்டி கொடுத்துருக்காரு. என்ன அவரு அதுக்கப்புறம் வந்து 6 வருஷம் அவங்களை சும்மா விட்டதால வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் தான். ஏன்னா எப்பேற்பட்ட கதையை மறுபடியும் ஒரு மெய்யழகனை குடும்பத்தில் நடக்கிற ஒரு குடும்ப சித்திரத்தை அழகா எடுத்திருக்காரு. முதல் பாராட்டு நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவுக்கு. ரெண்டாவது வந்து நம்ம கமல் சார் கூட இந்த படத்துல ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் அந்த பாட்டுலாம் பாடி மகாநதிலாம் படம் ஓட வச்ச மாதிரி அவர் அதை நினைச்சுக்கிட்டு 2 பாட்டு கூட பாடி கொடுத்துருக்காரு. அந்த பாட்டுகளும் சூப்பரா இருக்கு. ஓகே, நம்ம எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம். அப்படிதான் ஓடும், குடும்ப படம்னா அப்படிதான் ஓடும். உனக்கு பிடிச்சா உட்காந்து பாரு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. இந்த ரொம்ப ஸ்லோவா போகுது படம் அப்படின்றாங்க. இல்ல, எனக்கு அப்படி தெரியல. ஸ்லோவா போற மாதிரி தெரியல. ஏன்னா இமோஷன்ஸ் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுது. அதனால அப்படி ஸ்லோவா போற மாதிரி தெரியல. எனக்கு நல்லா தான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க, டயலாக் ஜாஸ்தியா இருக்கு, அது ஒரு மாதிரி பெட்டப்பா இருக்கு. டயலாக் ஜாஸ்தியா இருக்கு, பேசிட்டே இருக்காங்க. பட் மேபி இது எல்லாருக்குமான படமா இல்லையோ என்னமோ. பட் ஃபார் மீ இட்ஸ் சோ குட். 96 டைரக்டர் எடுத்திருக்காங்கிறதுனாலே பார்க்கலாம். நம்ம நல்லா இருக்கும். அதான் மாமா, அதை பத்தின ஒரு கதை. இப்ப வில்லேஜ் பேஸ்ட் மக்களுக்கு அது கரெக்டா வரும். சிட்டி பேஸ்ட் இப்ப மெட்ராஸ்ல இருக்கிற மக்களுக்கு அது எப்படி? ஆக்சுவலா மெட்ராஸ்ல இருக்கிற மக்கள் பார்க்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு படம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க? அரவிந்த் சாமி அந்த பஸ்ல ஒரு சீன் நடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. லைக் அவங்களோட இமோஷன்ஸ், அவங்க எப்படி அதை நடிச்சாங்க எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க அந்த சுச்சுவேஷன் பார்த்திருக்கவே மாட்டாங்க. பட் ரொம்ப ரிலேட்டபிளா நடிச்சாங்க.